குமாரோட கல்யாண ஏற்பாடுலாம் தடபுடலா போயிட்டு இருக்கு. அப்பதான் பழனிவேல் வந்துட்டு சரவணனை பார்த்து கேட்குறாரு, என்ன சரவணா, இவ்வளோ நாளா அப்படியே இவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு கல்யாணமே நடக்க போகுது, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கேட்குறாரு. வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? அதான் எல்லா வகையிலையும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், எதுவுமே முடியலங்கவுதான். சரி என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இல்லையே மாப்பிள்ள, உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்க போய் உங்க அண்ணன் பையனோட கல்யாணத்தை போய் பாருங்க, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை போ சொல்றாங்க. பழனிவேலுக்கு சந்தேகம், மாப்பிள்ளை இப்படி இருக்க மாட்டாரு, இப்ப என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே போறாங்க. நீங்க வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு சுகன்யாவும் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க கல்யாணத்துக்கு ஐயர் பொண்ணு எல்லாருமே வர சொல்லி உட்கார சொல்றாங்க. அந்த ஒரு நேரத்துல எங்க பொண்ணு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கடைசி நேரத்துல தாலி கட்ட போற நேரத்துல 2 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது வேகமா எழுந்து, இது நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புது குழப்பமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கேக்குறாரு. என்னம்மா, யாருமா நீ அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு உங்க பையன்கிட்ட கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. உடனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கும் ஒன்றும் புரியல, வேகமா எழுந்திருச்சு நிக்கிறாரு. எழுந்திருச்சு நின்ன உடனே என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் நிஜமா என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் குமாருக்கு ஒரு யோசனை வருது. அந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அந்த யோசிச்சு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சக்திவேல் என்னடா அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிற, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லப்பா, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு என்னன்னே தெரிலப்பா அப்படின்னு சொல்லி பதறாங்க. உடனேவும் யாருன்னே தெரியாம தான் உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேனா, ஒழுங்கா எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேமேவும் என்னாச்சு, ஏன் யார் இவங்க, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாரு. உன்னை குமார் பெரியப்பா எனக்கு தெரியல, இது யாருன்னே எனக்கு தெரியல, தேவையில்லாம இந்த மாதிரி பேசி கலாட்டா பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நீங்களே என்னோட நியாயத்தை கேளுங்க. இந்த இவன் என்னை ஏமாத்திட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான், எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது. நான் இவ்வளோ நாளா இந்த இதுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இவனுக்கு கல்யாணம் ஆக போகிறது தெரிஞ்ச உடனே எப்படிங்க ஐயா என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் நான் எப்படி என் குழந்தைய நான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த கல்யாணத்தில் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுக்கு சுடர் உட்காந்துட்டு இருக்கிற, எழுந்திருச்சு வா, நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, இவனை மாதிரி ஒரு பொறுக்கியை பார்க்கவே முடியாது, இவன் அந்த அளவுக்கு கேடுகட்ட பொறுக்கி அப்படின்ட்டு தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனே சுடரும் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏமா, ஏன்? நான் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் வேற எங்கிட்டாச்சும் கூட போயிடுறேன், அதுக்காக இப்படி என்னை எல்லாத்துலேயும் மாட்டி விட்டுட்டு இருக்காத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சுடர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான், யாரும்மா நீ, எதுக்காகம்மா என் பையனை இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரும்மா இங்கே அனுப்பிச்சது அப்படின்லாம் பல கேள்வி கேட்குறாரு சக்திவேலும். அந்த பொண்ணு சொல்றாங்க, என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கேயா, யாராவது இங்கே இருக்கிற பெரிய மனுஷங்க யாரும் எனக்கு நியாயம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற 4 பேர் கேட்குறாங்க, என்னம்மா, என்னதான் உன் பிரச்சனை, குமாரை உனக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன எப்படி உங்களுக்குள்ள பழக்கம், எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. குமார் அந்த பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தெரியாமையா அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் நானும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆதாரத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே மக்கள் அவங்க எல்லாருமே நம்பிடுறாங்க. சொல்லப்போனால் முத்துவேலோட கூட எல்லாரும் நம்பிடுறாங்க, அவங்க வீட்டு சைடும். பெருசு அந்த கல்யாணத்தில் யாருக்குமே விருப்பம் இல்லை, இருந்தாலும் சக்திவேலோட பிடிவாதத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதம் சொல்லி சக்திவேல் கூட நிற்கிறதா சொல்லி இப்போ நின்றுட்டு இருக்கிறதும், அதனால பார்த்த உடனே இவன் கண்டிப்பா அந்த தப்பை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு ஆளுங்களே நம்பும்போது மற்றவங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏப்பா சக்திவேலு, உன் தங்கச்சி பொண்ணை இப்படிதானே உன் பையன் ஏற்கனவே ஒரு வாட்டி கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டான், அப்படி இப்படின்னு ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. உடனேவும் இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு அப்படியே கிளம்பி போனதுக்கப்புறம்,
இந்த மாதிரி இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே என்ன சக்தி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணே எனக்கே எதுவுமே ஒன்றும் புரியலண்ணே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ இங்கே பாருடா, உன் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காட்டியாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து நாங்கள்லாம் தலை குனிஞ்சு நிற்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திட்டுறாங்க. என்னடா இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல, வாயை மூடிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு குமார்கிட்ட கேட்ட உடனே குமார் இருந்துக்கிட்டு அப்பா அது வந்துப்பா, அப்போது அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான்ப்பா, ஆனால் அது என்னடா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. சக்திவேலே அடிக்கிறாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், வயசாயிட்டே போகுதுன்னு நானாவும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கலான்னு பார்த்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியேடா, உனக்கு இனிமே யாருடா பொண்ணு கொடுப்பா? இந்த குடும்பமே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வேற எந்த குடும்பத்திலேருந்து தான் உனக்கு பொண்ணு எடுத்து கொடுக்கறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அழுகிறாங்க. இது எல்லாம் கேட்ட உடனே இங்கே முத்துவேல் இனிமே இவனோட கல்யாண விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாத சக்தி, எனக்கே ஒரே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே பழனிவேல் அவங்க அக்கா வீட்டுக்கு சொல்கிறதுக்காக வந்துடுறாரு. அக்கா அக்கா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்னாச்சு? உன் அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான்க்கா இல்லை, குமாரோட கல்யாணம் நின்றுடுச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? அதான் மயில் வீட்டில் எல்லாத்துக்கும் சரின்னு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் நின்றுச்சுன்னு கேட்குறாங்க. அது திடீர்னு அங்கே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சுக்கா. அந்த பொண்ணு குமார் தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே கல்யாணம் நின்று போயிடுச்சுக்கான்னு சொல்கிறாங்க. எப்படிரா, நிஜமாலுமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா ஆமாங்க்கா, அந்த பொண்ணு கையில் குழந்தையோட வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லைக்கா, குமாரும் அந்த பொண்ணும் சேர்ந்து நிறைய இடம் சுற்றிருப்பாங்க போல, அந்த ஃபோட்டோவெல்லாம் அந்த பொண்ணு காட்டுச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த பொண்ணேவும் நான் தானே அந்த பொண்ணு அங்கே போக சொல்லியிருந்தேன், அது எப்படி அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடா சரவணா சொல்கிற, நீ என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அதிர்ச்சியோட கேட்ட உடனே ஆமாம்மா, எனக்கு சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை, அதனால் அந்த குமாரோட கல்யாணம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் ஒரு பொண்ணை என் ஃப்ரெண்டு மூலமாக அந்த பொண்ணை நான் அனுப்பி வச்சேன். அந்த பொண்ணு அனுப்பி வச்ச உடனே இந்த மாதிரி பேசும் செய்யும், அவனோட கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு இல்லை நான் அனுப்பி வச்சேன். ஆனால் இது என்ன புது ட்விஸ்டாக இருக்குது, எனக்கே ட்விஸ்ட் கொடுக்குறீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா மாப்பிள்ள சொல்கிற, என் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு இங்கே பேசிட்டு இருக்கும்போது குமார் கல்யாணத்தை நிப்பாட்டின அந்த பொண்ணு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சரவணனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணே நீங்கள் எங்கிட்ட கேட்கும்போது நான் முடியாதுன்னு சொன்னேன், இவனோட ஃபோட்டோவை காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசின உடனே தான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதுக்கெல்லாம் சம்மதிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் சொன்ன நான் அங்கே அவனோட கல்யாணத்தை நிப்பாட்டினது உண்மைதானே, அவன் உண்மையாலுமே தான் என்னை காதலிச்சு ஏமாத்திருக்கான், அது மட்டும் இல்லை, ஆனால் இந்த குழந்தை ஏன் குழந்தை கிடையாது, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைண்ணே, எனக்கு அப்படியெல்லாம் குழந்தை எதுவும் உண்டாகலை, அது மட்டும் இல்லை இந்த குழந்தை என் அக்காவோட குழந்தை தான், அதனால் நீங்கள் சொன்னதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேசணும்னு முடிவு பண்ணேன், இவனோட கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி பேச வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைண்ணே, குழந்தையெல்லாம் என் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணங்கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் என்னடா சரவணா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் மட்டும் இன்னைக்கு என்கிட்ட பேசலை அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவர் கெடுத்திருப்பாரு, அதாவது தெரிஞ்சேவும் எல்லாரும் சிக்க வச்சிருப்போம், அந்த பொண்ணு பாவம், அதனால் நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் இங்கே பழனிவேல் இருந்துக்கிட்டு ஐயோ என்ன எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க, என்னால் எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல, என்னடா மாப்பிள்ள சரவணா எனக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எல்லாமே மாமங்கிட்ட சொல்லவே இல்லைடா, இதை ஏன்டா சொல்லலைன்னு கேட்குறாங்க. மாமா நான் சொல்லிட்டு செஞ்சா யாருமேவோ என் பேச்சை இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேங்க, அதனால தான் இவங்க கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், அதே மாதிரியேவோ நான் நடக்க விடாமல் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே
இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க கூடாதுடா சரவணா, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்பா, என்னால் அப்படி இருக்க முடியாது. மறுபடியும் மறுபடியும் அந்த குடும்பத்தாளுங்க பக்கத்துல வந்து என்னை பார்த்து பேசுறதும் சிரிக்கிறதும் அப்படியே ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நாளும் நடக்காது. அந்த குடும்பமே எனக்கு ஆகாது. அவங்கள எப்படி நான் மறுபடியும் மறுபடியும் பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா? அதான் அப்படி பண்ணேன். நான் பண்ணதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்லப்பா அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு பாண்டியன் கிட்ட. உடனே பாண்டியனும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சரி நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து குமாரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு குமார்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே எல்லாரும் முன்னாடியும் சொன்ன மாதிரி எனக்கு குழந்தையெல்லாம் இல்லை, ஆனால் இந்த பொறுக்கி என்னை ஏமாத்திருக்கான், அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். இனிமேலும் இவனுக்காக என் கல்யாணம்னு ஒன்று பண்ணினீங்கன்னா நான் வந்து கட்டாயம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் குமாரை அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முத்துவேல் பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னோன்னே, பெரியப்பா அது எப்பயோ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயோ நடந்திருந்தாலும் அந்த பொண்ணை நீ ஏமாத்தினதுனால தானே இப்படி ஒரு பொய் சாட்சி மாதிரி வந்து சொல்லியிருக்கு. இது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? பாதியிலேயே கல்யாணத்தை வேற நிப்பாட்டி இருக்கிற. ஏற்கனவே உன் கல்யாணம் நின்று போனது மறுபடியும் நின்றுடுச்சுன்னா எதனால் நின்றுச்சு, ஏன் நின்றுச்சுன்னு ஊரே நாலு பேர் 4 விதமாக பேசும்போது உனக்கு வேற யாருடா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அடிக்கிறாரு. போதுனே போதும், அவனோட கல்யாணம் இனிமே நடக்காது, அவனோட தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே எதுக்குண்ணே இதை பற்றி பேசிக்கிட்டு விட்டுருங்கண்ணே, அவனை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் சேர்ந்துக்கிட்டு அழுகிறாரு. கடைசி வரைக்கும் என் புள்ள இப்படியே தான் இருக்க போகிறான், நான் பெத்த ஒத்த புள்ளையும் எனக்கு இப்படியே நிற்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரியும் சக்திவேலும் அழுகிறாங்க. உடனே குமார் இருந்துக்கிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா, நான் பண்ண தப்பு தான், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலை பிடிச்சி கதறி அழுகிறாங்க.